வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இப்போ இந்த நிமிஷத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டேன்னா, நம்மளுடைய சேனல் இப்போ 50,000 சப்ஸ்கிரைபர் தாண்டியாச்சு. நேர்களான உங்களோட ஆதரவு இல்லாத இது நிச்சயமாக நடந்திருக்காது. உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. அந்த கடவுளுக்கும் காமாட்சி அவங்க பாதத்துக்கும் இந்த புகழ், இந்த பெயர், உங்களுடைய எல்லா விதமான கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காமாட்சி பாதத்துக்கே அர்ப்பணம் பண்ணுறேன். வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்னைக்கு இன்னொரு ஸ்வீட் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பழைய நாளில் இது நிச்சயமாக எல்லார் வீட்டு தீபாவளிலையும் லட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்போ எல்லோரும் லட்டு பண்ணுறதுனோ பெரிய கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கா. இருக்கிறதுக்குள்ளே ரொம்ப ஸ்வீட்டு, அதாவது அட் த சேம் டைம் ஈஸி எல்லாம் பார்க்க போனேன்னா லட்டு தான். கேக் கூட கலர்றதுல பதம்லாம் மாறித்துனா கேக் வராது. லட்டுவில் வந்து உங்களுக்கு சர்க்கரை பொறன்னு போயிட்டு நமக்கு லட்டுவாக பிடிக்க வரல, பூந்தியாக இருக்குன்னா திருப்பி அடுப்பில் ஏற்றி வச்சு கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் கிளறிட்டு பிடிச்சேன்னா அழகாக லட்டு வந்துடும். இல்லை சொதன்னு இருக்குது, லட்டுவோட இதில் நிறையா பாகோட இது இருக்குது அப்படின்னா பூந்தியோடையே சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டேன்னா அழகாக அது பூந்திக்குள்ளே அதோட ஜீராலாம் போயிட்டு அது அப்போ கெட்டியாயிடும். அதையும் பிடிக்கலாம். எப்படி இது மாறினாலும் நம்மளால் லட்டு பண்ணிக்க முடியும். கேக்கெல்லாம் அப்படி முடியாது. ஒன்ஸ் எடுத்து தட்டில் கொட்டிட்டோன்னா கொட்டினது தான். அதுக்கப்புறம் அது அல்வாவாக வந்தால் அல்வா வைக்கணும், கேக்காக வந்தால் கேக்காக சாப்பிட்லாம். இப்போ நம்ம லட்டு பண்ண ஆரம்பிக்கலாம். இது என்ன, ஃபஸ்ட்டு நான் வறுத்து வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். லட்டுக்கு போட வேண்டியதெல்லாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த இதில் திராட்சை பழத்தையும் போட்டுடணும். இதில் 4 கிராம்பும் போடுறேன். இதில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம லட்டு மாவு கரைக்கலாம். அட் த சேம் டைம் எண்ணெயும் சூடாக்கலாம். எண்ணெய் வந்து பூந்திக்கு வரைக்கும் பத்த இருக்கணும். லட்டு மாவு கரைச்சிக்கலாம். இப்போது இது 1 கப் கடலை மாவு. நான் இந்த கடலை மாவில் வந்து நான் கலர் போட மாட்டேன். அதனால் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி போடுறேன். ஏன்னா லட்டு வந்து உங்களுக்கு மஞ்சளாக இருக்கும்னு தெரியும். மோரோவர் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லோரும் வந்து நிறைய பண்ணி முதல்ல எடுப்பில் ஒரு சின்ன கப்பில் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அது நன்னா வந்ததுன்னா அதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. நிறைய பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் இல்லையா? இது நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு பிஞ்ச் சோடாப்பு போடுறேன்.
பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ ரொம்ப நீர்க்கவும் இருக்கக்கூடாது. இது தோசை மாவு பதம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த லெவலில் இருக்கணும் அது. இப்போ நெக்ஸ்ட் வந்து எண்ணெயை வச்சுட்டேன். ஆனால் ஜீரா பண்ணி இறக்கினுடலாம். ஏன்னா நம்ம பூந்தியை பொறிச்சு சூடாக இருக்கிற பாகில் போட்டு வச்சுக்கிறது தான் அதோட இது. ஓகேவா, நான் இறக்கி வச்சுக்கிறேன் எண்ணெயை. ஒரு கப்பு கடலை மாவுனா 1 கப்பு சர்க்கரை போரும். எனக்கெல்லாம் போரும், மேபி உங்களுக்கும் போரும்னு நினைக்கிறேன் நான். அதனால் ஜாஸ்தி வேண்டாம். இதில் கொஞ்சம் ஆல்ரெடி சர்க்கரை இருக்குது. ஸோ நான் இதில் பாதி போட்டு இந்த சர்க்கரை பாகில் 2 குங்குமப்பூ போடுறேன். ஏலக்காய் அப்படி ஒரு 1/4 ஸ்பூன். பார்த்தீங்கன்னா இது அரை ஸ்ட்ரிங்கில் இருக்குது. இப்போது அந்த 1 ஸ்ட்ரிங் பங்கு வந்துடுது. இதுக்கு 1 ஸ்ட்ரிங் பாகு நம்ம வைக்கலாம். அப்படி ஒரு கால் நீங்கள் பூந்தி லட்டு பிடிக்கிறதுக்குள்ளே அது பொறப்பொறன்னு ஆகிட்டா கொஞ்சம் தண்ணி தெளித்து அடுப்பில் வச்சு திருப்பி கலருங்கோ, அழகாக வந்துடும். இதை இப்போ இறக்கி வச்சுக்கிறேன். ரெடி ஆகிடுது. அது பூந்திக்குன்னு நான் தனியாக கரண்டிலாம் வாங்கலை. இந்த மாதிரி கரண்டி எல்லார்கிட்டேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குன்னு போய் கடையில் போய் வாங்கிட்டு வருஷம் நம்ம பண்ணுவோமா இல்லையா தெரியல, அப்படிலாம் கவலைப்படாதீங்கோ. நிச்சயமாக உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கரண்டி இருக்கும். இதுலேயே அழகாக பண்ண முடியும். இதானா இது மட்டும் பத்த இருக்கணும் எண்ணெய். பாக்கி பக்ஷணத்துக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி சிம்மில் தான் இருக்கணும். பூந்திக்கு மட்டும் பத்த இருக்கணும். அதே மாதிரி பூந்தியை 3/4 வேக்காடு தான் வேக விடணும். இல்லைன்னா லட்டு பிடிக்க கிறிஸ்பாக எடுத்துன்னு வச்சுக்கோங்க, லட்டு பிடிக்க வராது. இதெல்லாம் நிறைய டிப்ஸு லட்டுக்கு. ஆனால் லட்டு தான் ரொம்ப ஈஸி, அதையும் நான் சொல்லுவேன். கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். இதை பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆவி அடிக்கிறதுன்னு ரொம்ப இப்படி மேலெல்லாம் தூக்கி வச்சுட்டேன்னா சரியாக வராது. இப்படி பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு தடவையும் இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே போடணும்னு ஆசைப்படக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ணணும். நல்லா பூந்தி மாதிரி முத்தாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்த லாட் போகலாம்.
அடுப்பு அணைச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தி இதில் போட்டிருக்கோம். இந்த சர்க்கரையோடு சேர்ந்து 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இந்த பூந்திக்குள்ளெல்லாம் அப்போ தான் அந்த சர்க்கரை பாகோட இனிப்பு உள்ளே போய்க்கும். இதில் சில பேர் கல்கண்டு போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் ஓவர் ஸ்வீட் ஆகிடும். ஸோ சர்க்கரை மட்டும் போகிறோம். நீங்கள் நட்ஸ் எல்லாம் என்னெல்லாம் திராட்சை பழம், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு வேணாலும் வறுத்து போட்டுக்கலாம். இதில் நான் இன்னும் ஒரே ஒரு ட்ரிக் உங்களுக்குலாம் சொல்கிறேன். ஈஸியாக பிடிக்க வரத்துக்கு கொஞ்சோண்டு இந்த சர்க்கரையில் கொதிச்சுன்னு இருக்கிற பூந்தியை மிக்சியில் ஒரே ஒரு கரண்டி, ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது பல்ஸ் மட்டும் கொடுத்து மிக்ஸ் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இவ்வளோதான் எடுத்துக்கிறேன். இதை நான் இப்போ மிக்ஸ் பண்ணின்னு வரேன். இந்த நட்ஸ் எல்லாமே இதில் போட்டுடலாம். இன்னும் ஒரு சின்ன அடிஷ்னல், இது ஒரு சின்ன பிஞ்சு பச்சை கற்பூரம் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் போடுறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. இவ்வளோதான் போடுறேன். இது ஆறட்டும். அதுக்குள்ளே இதை அரைச்சின்னு வந்துடுறேன். பார்த்தேன்னா மிக்சியில் இந்த லெவலில் தான் அதை இது பண்ணியிருக்கேன், கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்தேன்னா போதும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, புதுசாக லட்டு பண்ணுற வாளுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு வரலையேன்னு கஷ்டப்பட வேண்டாம். கொஞ்சம் ஆறணும். அது பார்த்தீங்களா, லட்டு ஊற்றிட்டோம். கொஞ்சம் இனிஷியலி கை கொதிக்கும், சக்கரை பாகு இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டே நீங்கள்லாம் பிடிங்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஆறின பிறகு சக்கரை பாகு கெட்டி ஆகிடும். இல்லை நம்ம தாளித்து விட்டுருக்குற அந்த நெய் எல்லாமும் சேர்ந்துன்னு நல்ல மணமாக ஜோராக இருக்கும் லட்டு. இது எப்பயுமே செட் ஆகிறதுக்கு நல்லா ஒரு 3 hours கிட்ட விட்டுட்டேன்னா ஜம்முன்னு செட் ஆகிடும். அது இனிஷியலி பார்த்தேன்னா அப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி கொசன்னு இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலி நெய் இல்லை, எண்ணெயும் இல்லை, சக்கரை பாகு. சக்கரை பாகு தான் அப்படி ஒட்டிக்கும் பாருங்கள், தெரியுதா? நெய்யோ எண்ணெயோனா உங்களுக்கு ஒட்டிக்கவே ஒட்டிக்காது, அப்படியே ஒட்டிக்கிறது. இந்த லட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிற வருஷன் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இதை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸி. கேக்கெல்லாம் பண்ணுறத விடவே இது ரொம்ப ஈஸியான ஒரு இது. பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
அவெல்லாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.